அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசிலன் திலக்ஸ். தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கும் உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பரபரப்பாக நாடாளுமன்ற அமர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன. மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் இலங்கையில் இல்லை. அவர் ஜெனீவாவில் இடம்பெறும் கூட்டத்தொடரில் பங்கு பெற்றி தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக தான் கதைப்பதாகவும் சர்வதேச விசாரணையை கூறப்போவதாகவும் கூறி இலங்கையிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு புறப்பட்டார். தற்போதும் புலம்பெயர் நாட்டில் வசித்து வருகிறார். அவர் சில காணொளிகளை சமூக வலைத்தளங்களூடாக வெளியிட்டு வருகிறார். இது தமிழ் மக்களிடத்தையில் பெரும் அவமானத்தையும் பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. பெண்கள் தொடர்பாக கரைக்கிறார்கள். பெண்கள் தொடர்பாகவும் அரசியல்வாதிகள் தொடர்பாகவும் ஒரு எல்லை மீறிய பேச்சுக்களை பேசி காணொலியாக அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்டு வருகிறார். அண்மையில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார். தான் வருகின்ற 10ஆம் திகதி மட்டும் புலம்பெயர் நாட்டில் நிற்க வேண்டும். தன்னிடம் இருந்த பணம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. இன்னும் 2-3 நாட்களுக்கு தற்போது இருக்கும் பணம் இன்னும் 2-3 நாட்களுக்கு மட்டும்தான் காணும். ஆகவே எனக்கு பணம் அனுப்ப விரும்புகிறவர்கள் இந்த இலக்கத்தினூடாக பணம் அனுப்பலாம் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். பணம் இல்லாமல் நான் கடைகளுக்கு சென்றால் அவமானப்பட வேண்டி வரும். ஆகவே முடிந்தால் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் இந்த காணொலியை வெளியிட்டிருந்தார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. பல கோடிக்கணக்கான பணத்தை புலம்பெயர் மக்களிடமிருந்து இவர் கொள்ளையடித்தார், இவர் வாங்கினார் என்ற பல குற்றச்சாட்டுகள். புலம்பெயர் மக்களிடமிருந்து தேர்தல் செலவுக்காக வேறு பணிகளுக்காக பணத்தை வாங்கிவிட்டு அதற்கு கணக்கு காட்டவில்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் அர்ச்சுனா ராமநாதன் எம்பியிடம் இருக்கிறது. அந்த பணங்கள் எல்லாம் அந்த பணத்திற்கெல்லாம் தற்போது என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு எனக்கு செலவுக்கு பணம் இல்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் எம்பி கூறி வருகிறார். நேற்றும் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ரீச்சாவினுடைய ஸ்தாபகர் கந்தையா பாஸ்கரன் அவரை மறைமுகமாக சாடியிருந்தார். அதிலும் ஒரு பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு செய்தியைத்தான் சொல்லி இருந்தார். பெண்களுக்கு வேலை கொடுப்பது போன்ற ஒரு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி இவ்வாறுதான் ஒருவர் உறவு பாலம் என்ற ரீதியில் பெண்களுக்கு வேலை கொடுத்தார் என்ற ஒரு அவதூறான கருத்துக்களை கூறி பெண்களை இழிவுபடுத்த இருந்தார். இது ரீச்சாவினுடைய ஸ்தாபகர் கந்தையா பாஸ்கரனை மறைமுகமாக அவருடைய பெயரை குறிப்பிடாமல் அர்ச்சுனா ராமநாதன் சாடியிருக்கிறார். தற்போது அர்ச்சுனா ராமநாதன் எம்பியை நம்பி வாக்களித்த மக்களே தற்போது அவருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பிக்கு இருந்த ஆதரவு தற்போது இருக்கிறதா என்று கேட்டால் 5% கூட இல்லை என்றுதான் கூற முடியும். அந்த அளவுக்கு ஒரு தனக்கு கிடைத்த வாய்ப்பினை தக்க வைத்துக் கொண்டு தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியலில் வளர முடியாமல் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான பேச்சுக்களை பேசி இவ்வாறு பல குற்றச்சாட்டுகளுக்கு இவர் உள்ளாகி வருகிறார். ஆகவே தற்போது மக்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் எம்பி மீது வெறுப்பு வந்து விட்டது. இனி வருகின்ற தேர்தலில் இவரை மக்கள் எவ்வளவு தூரம் ஆதரிக்கப் போகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் தேர்தலில் கண்டிப்பாக ஒரு நல்ல பாடத்தை மக்கள் அர்ச்சுனா ராமநாதன் எம்பிக்கு புகட்டுவார்கள் என்பது மக்களுடைய விமர்சனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தற்போது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறார், யாரை சந்திக்கிறார், என்ன பேசுகிறார் என்று தெரியாது. ஆனால் அவர் வெளியிடுகின்ற காணொலிகள் ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை தான் கதைக்கிறார். ஐநா சபைக்கு சென்று கூட தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி தான் கதைத்திருந்தார். நாடாளுமன்றத்தில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் விடுதலை புலிகள் என்று உணர்ச்சி வசமாக பேசி தமிழ் மக்களுடைய வாக்குகளை அடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் தமிழ் மக்கள் தற்போது தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அதுவும் அர்ச்சுனா தொடர்பில் தமிழ் மக்கள் தற்போது தெளிவடைந்திருக்கிறார்கள். 20,000 வாக்குகளுக்கு மேல் அர்ச்சுனா ராமநாதன் எம்பிக்கு வீணாக செலுத்தி விட்டோம் என்று அவருக்கு வாக்களித்தவர்களை புலம்பும் அளவிற்கு அர்ச்சுனா ராமநாதன் எம்பியின் செயற்பாடு இருக்கிறது. தற்போது புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு மக்களிடம் திரும்பவும் உதவி கேட்கிறார். இதே புலம்பெயர் மக்களைத்தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் எம்பி இந்த இலங்கையில் இருந்து கொண்டு மிக கீழ்த்தரமாக விமர்சித்தவர். புலம்பெயர் நாட்டு மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு கட்சியை நடத்தி கொண்டோ தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டோ அதே புலம்பெயர் நாட்டு மக்களை கடுமையாக கீழ்த்தரமாக விமர்சித்த ஒருவர் தான் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி. தற்போது அங்கு சென்று கொண்டு அவர்களிடமே பணம் கேட்கிறார். அர்ச்சுனா ராமநாதன் எம்பி வெளியிட்ட ஒரு காணொலியால் புலம்பெயர் தமிழர்கள், குறிப்பாக புலம்பெயர் இளைஞர்கள் அர்ச்சுனா ராமநாதன் எம்பியை தேடி பல்வேறு இடங்களில் திரிந்தார்கள். அர்ச்சுனா எம்பி அவர்களுடைய கண்ணில் படவில்லை.
சில நாட்களுக்கு பின்பு தான் தெரிவித்த கருத்திற்காக அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருந்தார். இவ்வாறுதான் புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு ஒரு சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருந்தார். யாழ்ப்பாண இளைஞர்களை கோபத்துக்குள்ளாக்கி இருந்தார். யாழ்ப்பாண இளைஞர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையானவர்கள், குடுபாவிப்பவர்கள் என்று சொல்லி. ஆகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு நடந்து கொள்வது, எவ்வாறு பேசுவது என்ற ஒரு வரம்பை தாண்டி அர்ச்சுனா ராமநாதன் எம்பி அவர்கள் நடந்து கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சர்வதேச விசாரணை கூறப்போகிறேன், மக்களுடைய பிரச்சனையை எடுத்து கூறப்போகிறேன் என்று வெளிநாடு சென்ற அர்ச்சுனா ராமநாதன் எம்பி வெளிநாட்டில் தன்னுடைய பிரச்சனையைத்தான் அவர் அதிகளவாக கதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் எம்பியையும் நம்பி பயனில்லை, நாங்கள் அளித்த வாக்குகள் வீணாக போய்விட்டது என்ற முடிவுக்கு மக்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். தனக்கு கிடைத்தொரு பொன்னான வாய்ப்பை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தவற விட்டு விட்டார் என்றே கூற முடியும். இனி என்னதான் செய்தாலும் மீண்டும் அவர் விட்ட இடத்தை தமிழ் மக்கள் மத்தியில் நிரப்ப முடியாது என்பதே உண்மை. இவர் புலம்பெயர் நாட்டிலிருந்து என்னிடம் காசு இல்லை, செலவுக்கில்லை, நான் ஊருக்கு போக வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு புலம்பெயர் மக்கள் ஒரு நேரத்தில் சாவகச்சேரி பிரச்சனைக்கு பின்பு அர்ச்சுனா ராமநாதனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய புலம்பெயர் மக்களே தற்போது அர்ச்சுனா ராமநாதன் எம்பியை கைவிட்டு விட்டார்கள் என்பதுதான் இவர் வெளியிடுகின்ற காணொளிகளிலிருந்து தெரிய வருகிறது.